கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாள் காலை வேளையில கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அவருடைய வசனம் கேட்பது எவ்வளோ பெரிய வாக்கியம் என்று நாம் நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை கேட்பது சாதாரண எல்லாரும் அதை கேட்க முடியாது. எல்லாரும் கேட்டாலும் அது ஆண்டவர்களை கிரியை செய்வது சில பேருக்கு மட்டும்தான். ஏனெனில் அந்த வார்த்தையில் நம்ம விசுவாசிக்கும்படியாக இருக்க வேண்டும், நம்பும்படியாக இருக்க வேண்டும். தினம் ஒரு லோகஸ்வாத்திலே இன்னைக்கு ஒரு வசதி பார்க்கலாம். சங்கீதம் 119:72 இப்படி சொல்கிறது: அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளி பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரனாக தாவீது சொல்வதை பார்க்கலாம். அநேகமாயிரம் பொன் வெள்ளி பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம நலமான காரியங்கள் என்று எவ்வளவோ பார்க்கிறோம். எது நல்லது என்று தெரியாதபடி நம்ம அந்த பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நல்ல வேலைவாய்ப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பேரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், புகழை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எது நல்லது என்று தெரியாதபடி தீமையான பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நன்மை செய்யாதபடி, நலமே தெரியாதபடி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நலமானது எது என்று தெரியாதபடி பிசாசானவன் நம்மளை அவன் வேறு திசையில திருப்பி கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். இங்கே பாருங்க, சங்கீதக்காரனாக தாவீது சொல்றான், அநேகமாயிரம் பொன்னிலை பார்க்கலாம் வேதமே எனக்கு நலம். ஆண்டவர் அருளிய, ஆண்டவர் சொல்லிய இந்த வேதம், இந்த வசனங்கள் எனக்கு அது நலமாக இருக்கிறது, அது நன்மையாக இருக்கிறது, அது எனக்கு வழி நடத்துகிறது என்று அவன் சொல்வதை பார்க்கலாம். இன்றைக்கு பாருங்க, எவ்வளவோ பொண்ணும் வெள்ளியும் விலை வந்ததாக கருதப்படுது. அதை விட இன்னும் அதிகமான விலை வந்த பொருட்கள் இருந்தாலும் கூட எல்லா ஜனங்களும் பிரியப்படுகிற அணிகின்ற ஒரு அணிகலன்கள் வெள்ளி பொண்ணு தான். அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்துட்டு இருக்கிறது, விலை அதிகமாக இருக்கிறது. அதை வாங்குவது கூட முடியாது. சாதாரண மக்கள் வாங்குவது இப்போது அரிதாக காணப்படுகிறது. ஏனெனில் அதனுடைய விலை அதிகமாக காணப்படுகிறது. ஏன்னா அது உற்பத்தி கம்மியாக இருக்கிறது, விலை அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பொன் வெள்ளி, எல்லாரும் விருப்பப்படுகிற அந்த பொன் வெள்ளி பார்க்கிலும் எது நலம் என்று சங்கீதம் சொன்ன பார்த்தீங்கன்னா அது வேதம் தான் என்று சொல்றான். அந்த காலத்தில் அவர் ராஜா இருக்கிறார். தாவீது ஒரு ராஜா. அவர் ராஜா இருக்கும்போது அப்பெல்லாம் கிலோ கணக்கில், டன் கணக்கில் தங்கத்தை வெள்ளியை வைத்திருப்பார்கள். அதெல்லாம் மிக உயர்ந்ததாக இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் விளம்பின, நீ சொல்லிய இந்த வேதமானது, இந்த வேதம் எனக்கு அது நலமாக இருக்கிறது, இது எனக்கு வழி நடத்துகிறது, உடைய வசனம் எனக்கு வழி நடத்துகிறது, உடைய வேதம் எனக்கு வழி நடத்துகிறது, இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கிறது, சமாதானம் கொடுக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறான். உங்களுடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன், எனக்கு அது ஒரு துக்கமாக இருந்திருக்கும். வேதம் எனக்கு இல்லை என்றால், வேத வசனங்கள் எனக்கு இல்லை என்றால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன், எனக்கு ஒரு அழிவை உண்டு பண்ணியிருக்கும், நான் வாழாதபடி அது வழிநடத்து கொண்டு போயிருக்கும். உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய வார்த்தைகள் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அது மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதனால அந்த வசனங்கள், அந்த வேதம் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். அது இல்லை நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதம் சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு சமாதானத்தை கொடுக்கிற வேதம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற வேதம். உங்களுடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பார்க்கிறோம். வேதத்தை நேசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் கொடுக்கிறதா இருக்கிறது, நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு சமாதானம் தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே போக தெரியாது ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கிழக்கு மேற்கு ஓடிக்கொண்டிருக்க ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பொருளையும் தேடி ஓடிக்கொண்டிருக்க ஜனங்கள், பணம் தேடி ஓடிக்கொண்டிருக்க ஜனங்கள், சந்தோஷம் எங்கேன்னு தெரியாதபடி ஓடிக்கொண்ட ஜனங்களா இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டு நமக்கு கொடுத்துக்கிற ஒரு பொக்கிஷமாக ஒரு வேதம் இருக்கிறது. உங்களுடைய வேதம் என்ன மன மகிழ்ச்சியா இருக்கிறது, அது சமாதானம் கொடுக்கிறதா இருக்கிறது. அது பொன்வெள்ளி பார்க்கிலும் பேர்புகை பார்க்கிலும் எனக்கு நீர் விளம்பின வேதமே நலமாக இருக்கிறது. நலமானதை நம்ம பிடித்து கொள்ளகளா இருக்க வேண்டும். நலமான எது என்றால் வேதமாக தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறே கர்த்தாவே, இது போதும் என்று நாம் சொல்லுவோம். நீ ஒரு நாட்களிலே வேதத்தை நாம் வாசிக்கூடாதபடி கூட தண்டனை வரலாம். அப்படிப்பட்ட காலங்கள் வரும், அப்படிப்பட்ட நாட்கள் வரும். ஏனில் இந்த கொடிதான காலமாக இருக்கிறது. இந்த கொடிதான காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்துக்கிற இந்த சமயத்தை, இந்த சந்தர்ப்பத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேதத்தை அனுதினம் வாசிக்கலா இருக்க வேண்டும், அதே மாதிரி நடக்கலா இருக்க வேண்டும், தியானிக்கலா இருக்க வேண்டும்.
வேதத்தை நம்ம தியானிக்கலாக இருக்க வேண்டும். இந்த வேதத்தை நேசிக்கும் போது சமாதானம் இருக்கிறது அல்லவா? இந்த சமாதானம் எங்கே இருக்கிறது? இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த தியானிக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சமாதானமாக இருக்கும், நலமாக ஒரு காரியமாக இருக்கிறது என்று சங்கீதங்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேதம், அப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு ஒரு தீபமாக, ஒரு வெளிச்சமாக, வாழ்க்கையில் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு திடமாக இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட வேதத்தை எப்படி தாவீது அவர்கள் கையாண்டாரோ, எப்படி தாவீது அதை பெரிசாக நினைத்தாரோ, அது போலதான் நாம இதை நினைக்க வேண்டும். யாரும் கிடைக்காத சொல்ல சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு பொக்கிஷம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம அனுதவும் வாசிக்கலாம் இருக்க வேண்டும், அனுதவும் தியானிக்கலாம் இருக்க வேண்டும், அதைப்படி நடக்கலாம் இருக்க வேண்டும். இந்த வசனம் தான் நம்மை ஒவ்வொரு நாள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் நம்மை ஒவ்வொரு நாள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கலாம். இந்த பொன்வெளி எவ்வளவு வைத்திருந்தாலும் சரி, எல்லாற்றுக்கும் மேலாக உயர்ந்தாக நினைக்கிற இந்த வேதம் எனக்கு போதும், அதுதான் எனக்கு நலமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வேதத்தை நாம ஒரு நலமாக நினைக்க வேண்டும். இதுதான் நமக்கு வழிநடத்தாக இருக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டும். அது நம்மளை வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படி விசுவாசிங்க. தாவீது எப்படி விசுவாசித்தாரோ, தாவீது எப்படி நம்பினாரோ, அதுபோல நீங்களும் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய வேதம் போதும் அப்பா எனக்கு, உங்களுடைய வார்த்தைகள் போதும் அப்பா எனக்கு, இன்னும் வேறு எதுவும் வேண்டாம் என்று நாம ஆண்டவத்தில் ஒவ்வொரு நாள் கேட்க வேண்டும். எனக்கு வாழ்நாள் முழுக்க இது போதும் என நாம் நினைக்கும் போது, கேட்கும் போதோ கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பிரசமான தகப்பனே, அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று ஆண்டவரை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எனக்கு பேரு புகழ் எது இருந்தாலும் எது வேண்டாமாப்பா, நீர் விளம்பின இந்த வேதம் போதும் என்று நாங்கள் சொல்ல எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை, உறுதியை தரணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர்வாய் தொட்டு ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பலப்படுத்தும். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.